யாரு சார் நாங்கள் அன்னை முதல்வர்லேருந்து வரோம். ஆமாங்க, இவருதான். யாருப்பா இவங்க? சார் நாங்கள் அன்னை முதல்வர்லேருந்து வரோம். நீங்கள் இனிமேல் எங்க கூட தான் இருக்க போறீங்க. நான் உங்களை எங்கள் அப்பா மாதிரி பார்த்துப்போம். சபரி, என்னப்பா இதெல்லாம்? ஆமாப்பா, நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆல்ரெடி ஆபீஸ்லயே அவ்வளவு பிரஷர். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா உங்க டெய்லி செக்அப் கூட்டு போகணும், மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும். என்னால சுத்தமா முடியலப்பா. நீங்க பேசாம அவங்க கூட போங்கப்பா, அவங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க. அப்பா போலாங்களா? போலாம். ஏங்க வேணாங்க, அப்பா நம்ம கூடயே இருக்கட்டும்ங்க. எனக்கு ஏதோ தப்பா படுதுங்க. ஏய், உள்ள போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. அவரை வச்சு மல்லு கட்டினதே போதும். ஏங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடாம எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? எனக்கு எதுவும் வேணாம் சரண்யா. அப்பா சாப்பிட்டாரா? அப்பாதான் இல்லையேங்க. ஆமா இல்ல, மறந்துட்டேன். என்னன்னு தெரியல சரண்யா. நீ சொன்ன மாதிரி அப்பா போனதுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லை. அப்பா இங்க இருந்து போயிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அப்பா இல்லாதப்பதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி. பொதுவா நம்ம சின்ன வயசுல என்ன தப்பு பண்ணாலும் நம்மள எதுவுமே சொல்லாம நம்மள பாசமா பார்த்துப்பாங்க. அவங்களும் இப்ப குழந்தை மாதிரி தாங்க. நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்பா மட்டும் இப்ப இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. சார் சொல்லுங்க. மேடம், உங்கள் மாமா உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தார். அதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். மாமா? யாரு? அப்பா? மாமா உள்ள வாங்க மாமா. சபரி, கோச்சுக்காதப்பா. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் தோடித்து அதான்ப்பா வந்தேன். அங்க இருக்கிறது என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கப்பா. சரிப்பா, அதை விட சாப்பிட்டியாப்பா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு தெரியாம அங்க போய் சேர்த்துட்டேன்ப்பா. நீங்க இருக்கும்போது உங்க அருமை எனக்கு தெரியலப்பா. நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. தயவு செஞ்சு இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. நீ மன்னிப்புல கேட்காதப்பா. நீ என் புள்ளப்பா. மன்னிப்புல கேட்காத, மன்னிப்புல கேட்காத, மன்னிப்புல கேட்காதப்பா. நல்ல முடிவு சார். நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. அங்கே உங்கள் அப்பா மாதிரி 100 பேர் இருக்காங்க. பசங்களாம் பெற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டா இங்கே எந்த அனாதாசமும் இருக்காது சார்.